Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சூப்பரான ரெசிபி மட்டும் இல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த Black லட்டுவை வந்து 2 வாரம் ஸ்டோர் பண்ணலாம். 1 மாசம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சா 1 மாசம் தாராளமா வைக்கலாம். இது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கேப்ப மாவு எடுத்துர்க்கேன். நம்ம சேர்க்க போற மத்த பொருட்களை விட கேப்ப மாவோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. லைட்டா உப்பு சேர்த்து தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துடும். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம வறுக்க வேண்டியதை வறுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தவால 1 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு, 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் கூட கருகாம ஸ்லோல வச்சு மெதுவா அப்படியே வறுத்து விடலாம். நல்ல ஒரு வாசனை வரும். வாசனை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு அணைச்சிடலாம். இதை நல்லா மிக்சியில் கொடுத்து நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசை தவால பிணைஞ்சு வச்சிருக்க கேப்ப மாவை நல்லா ரொட்டி மாதிரி நல்லா தட்டிட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்லோவாக குக் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா குக்கான கேப்ப ரொட்டியை நல்லா பிச்சு போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளு பாசி பருப்பை வறுத்து அரைச்ச அந்த மிக்சி ஜாரில் இதையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த கேப்ப ரொட்டியை ஒரு தவால எடுத்து கொஞ்சம் நேரம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விடுங்க. அந்த ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு. ரொம்ப நேரம் வேணால் கொஞ்சம் நேரம் ஸ்லோ குக்கில் மெதுவாக அப்படியே பிரட்டி விடுங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு இந்த ஹீட்டோடையே வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க எள்ளு பாசி பருப்பை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். அந்த சூடு போகிறவங்களோடய நல்லா எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் இந்த சூட்டோடையே என்ன பண்ணணும்னா வெல்லம் வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப அதிகமாக வேணாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் என் பொண்ணுக்கு அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சீனியை பவுடர் பண்ணிலாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே சேர்த்துருங்க. வாயில் கடிபடும் போது சூப்பராக இருக்கும். வெல்லத்துக்கு பதிலாக என்ன சேர்க்கலாம்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். வெல்லமே வேண்டாம், சீனி மட்டும் சேர்த்துக்கிறேன்னா தாராளமாக சீனி சேர்த்துங்க. ஆனால் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போதான் லட்டு வந்து நல்லா பிடிக்க வரும். அதனால சொன்னேன். இப்போ நல்லா அந்த சூட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இல்லை எனக்கு வந்து லட்டு மாதிரி பிடிக்க வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த நேரத்தில் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. பாதாம் பிஸ்தா முந்திரி எது வேணாலும் சேர்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் வந்து முந்திரியும் திராட்சையும் மட்டும் நான் சேர்த்திருக்கேன். முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு நம்ம லட்டா பிடிச்சிக்கலாம். எல்லா லட்லையும் முந்திரி திராட்சை வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. செம்ம ஹெல்த்தியான ஒரு லட்டு, குழந்தைங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாராளமாக வெளியே வச்சா 2 வாரத்துக்கு கெட்டு போகாது. இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது இருந்தால் தாராளமாக 1 மாதத்துக்கு கெட்டு போகாது. நெதமும் ஒன்று கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி நான் செஞ்ச லட்டில் வந்து 14 லட்டு கிடச்சிது. என் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு நெதமும் ஒன்று கொடுக்குற மாதிரி ஒரு 7 நாளைக்கு கொடுக்குற மாதிரி, திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கொடுக்குற மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். 14 லட்டு வந்துருந்தது. டெய்லி ஒன்று தான் சாப்பிட்ணுமா அப்படின்னா இல்லை, நிறையா சாப்பிட்லாம். ஆனால் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த நாள் சாப்பிடும்போது திகட்டாமல் இருக்கும். சாப்பிடணுன்ற ஆர்வத்தோடு இருப்பாங்களா, அதுக்காக சொன்னேன். ஏலக்காய் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் சில நேரங்களில் பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சேர்க்கல. கண்டிப்பாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காவை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. சும்மா அப்படி தட்டிட்டு போடாதீங்க, நல்லாவே பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாயில் நம்ம லட்டாக சாப்பிடும்போது அதில் கடிப்பட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும், லைட்டாக கசப்படுக்கும். நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க.
எல்லா மாவையும் நம்ம வந்து லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்டோரேஜில் நல்லா ஈரம் படாத அந்த ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் அழகாக அடுக்கி நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதாலும் வைக்கலாம், இல்லை வெளியே வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இன்றைக்கி நான் 14 லட்டு கிட்ட தான் செஞ்சுருக்கேன். அதனால் நான் வெளியவே வச்சுக்க போகிறேன். மழை நேரம் வேறு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தா சளி பிடிக்குங்கிறதுக்காக நான் வெளியவே வச்சுக்கிறேன். ரொம்ப காலியானதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மறுபடியும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதிகமாக செய்யலை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்த்தோம். ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியில் இன்னொரு தடவை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.